ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஜல்லிக்கட்டு ஃபெஸ்டிவல் வந்து ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு கண்ட்ரிலையுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் அவங்களோட பாரம்பரிய விழாவெல்லாம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜப்பான் ஒரு கண்ட்ரி இருக்குது. ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா, ஜப்பான்ன்ற கண்ட்ரியில் வந்து நேக்டு மேன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோன்மியா அப்படின்றவங்க, கோன்மியா ஸ்ரைன், அதாவது அந்த கோன்மியான்றவங்களுக்கு வந்து ஒரு சடங்கு. ஸோ அவங்க வந்து அந்த காலத்தில், அதாவது பண்டைய காலத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பெரியவங்களாக இருந்திருக்காங்க, அதாவது ஒரு மிகச்சிறந்த வல்லுநராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய நினைவு கூறும் வகையில் தான் வந்து இந்த நேக்டு மேன் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடத்தப்படுது. இது வந்து 1250 வருஷம் வந்து பழமையான இந்த ஃபெஸ்டிவல். ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிளேஸில், அதாவது ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஜென்ஸுமே, இதில் வந்து ஒன்லி ஜென்ஸ் மட்டும் தான் கலந்துக்கணும், ஃபீமேல் கிடையாது, ஒன்லி மென்ஸ் தான். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் வெறும் துண்டு மட்டும், அதாவது இடுப்பில் வந்து வேஸ்ட் மட்டும் இது கட்டிட்டு, அவங்க ஒரு தண்ணிலாம் வச்சு அதில் வந்து நடந்து போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூரத்தில் வந்து ஒருத்தர் இருப்பார், தூரத்தில் அவருமே வந்து ஒரு மேல் தான். ஸோ அவரும் அதே மாதிரி ஒரு இடுப்பில் இது மட்டும் கட்டிட்டு, ஸோ அவரும் வந்து அங்கே தூரத்தில் நின்றுப்பார். இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் நடந்து போய், ஸோ அவங்க லோக்கல் உணவு முறைகள்லாம் சாப்பிட்டு, ஒயின்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க நடந்து போய், ஸோ அவங்கள வந்து தொடுவாங்க. ஸோ அப்படி அந்த தூரத்தில் நிற்கிறவரை போய் தொட்டுட்டாரு அப்படின்னா, ஸோ இவங்கக்கிட்ட இருந்த தீமையெல்லாம் வந்து, அதாவது கெட்ட விஷயங்கள்லாம் வந்து மறைஞ்சிட்டு ஒரு நியூவாக வந்து ஒரு இது கிடைக்கும், அதாவது ஒரு பழையது கழிந்து புதுசு வரும் அப்படின்ற ஒரு சடங்கு தான் வந்து இந்த நேக்டு மேன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஆண்கள் மட்டுமே இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு இந்த மாதிரியான கலந்துக்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவலில், இது வந்து இனாஜுவா டவுன் அப்படின்னு சொல்லப்படுற ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு டவுனில் தான் வந்து இது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்து லேடிஸும் வந்து இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து வெளியிடுறாங்க. லேடிஸும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிட் பண்ணுறாங்க லேடிஸும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து கோவிட் முன்னாடி வந்து நடத்தலை, இந்த விழா வந்து கோவிட் முன்னாடி வந்து நடத்தலை. பல்வேறு கோரிக்கைகளை வச்சனால நம்ம கோவிட்க்கு அப்புறம் வந்து நடத்தப்படுது. அதாவது கடந்த ஒரு 3 வருஷமாக இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஃபெஸ்டிவலானது. இதில் வந்து இந்த 1250 வருஷம் பழமையான இந்த விழாவில் வந்து, அதாவது ஒன்லி மென்ஸ் மட்டுமே கலந்துக்கக்கூடிய இந்த விழாவில் வந்து இப்போ லேடிஸும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் வந்து ஒரு 40 உமன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கலந்துக்கலாம் அப்படின்னு, அவங்க வந்து இந்த இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க கலந்துக்கக்கூடிய இந்த டைமில் வந்து நீங்கள் கலந்துக்கக்கூடாது, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க இல்லாதப்போ, அதாவது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது ரொம்ப 1200 வருஷமாக வெறும் ஆண்கள் மட்டும் கலந்துட்டு இந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பெண்களும் கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுத்துனது வந்து அங்கே ஒரு வகையில் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எதுக்காக இந்த மாதிரி பெண்களை வந்து நாங்கள் இந்த இதில் வந்து ஃபெஸ்டிவலில், இவ்வளோ பழமையான இந்த ஃபெஸ்டிவலில் வந்து நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்ற எங்கள் கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து இப்போ நிறைவேற்றினதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த காரணத்துக்காக இது வந்து அவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த மாதிரியான, அதாவது அவரை போய் தொட்டுட்டா வந்து தீமையெல்லாம் போயிட்டு நன்மை வந்துடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து அதே மாதிரி ஒரு கேர்ள்ஸ்லாம் வந்து செட் பண்ணி, ஸோ இவங்க செப்பரேட்டாக பண்ணுவாங்க. அதாவது இவங்க போயிட்டு அந்த மாதிரி அவங்க எப்படி பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி இவங்களும் அந்த மாதிரி ஒரு இதை வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எர்த்குவேக் வந்து ஜப்பானில் வந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதில் வந்து பாதிப்படைஞ்சவங்களை வந்து ரிக்கவர் ஆகணும். ஸோ அதில் பாதிப்படைஞ்சவங்களுக்காக வந்து இதை நாங்கள் வந்து ஒரு பிரார்த்தனையாக பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களாம் அவங்களோட தொழில் முறைக்காக நகரத்துக்கு வந்து நோக்கி செல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட பண்டைய கிராமத்தோட வாழ்க்கை, பண்டைய ட்ரெடிஷ்னலோட வாழ்க்கை முறையெல்லாம் வந்து அழிந்து போகுது. ஸோ அதையுமே வந்து ரெக்கவர் பண்ணுறது, ஸோ யாருமே வந்து அந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இந்த பிரார்த்தனையை வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதிலிருந்து அப்படின்னு அவங்க வந்து பெண்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அதாவது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஓகே, நீங்கள் எடுத்த டிசிஷன் வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கது. நிறையா வந்து பாஸ்டர்ஸ், பாரதியார்கள், பெண்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற வகையில் ஸோ நீங்கள் வந்து இந்த குட் டிசிஷன் எடுத்தது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் வந்து ரொம்பவே அங்கே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துகிட்ருக்கு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ என்னதான் வந்து இது ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் பட் இது 1250 வருஷம் பழமையான ஒரு விழாவாக கருதப்படுது. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கண்ட்ரிலையும் நடத்திட்டு இருக்காங்க. பட் இந்த நேக்கட் மேன் ஃபெஸ்டிவல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புதுவிதமான செய்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விழாவை பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.